ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசிங்கிறது இஸ் நாட் a BJP கவர்மெண்ட் பாலிசி, இட்ஸ் a கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாலிசி. தமிழ்நாட்டிலேயே ஸ்டேட் எஜுகேஷன் கமிஷன் போட்டாங்க. யாரை போட்டாங்க? ஒரு ஜட்ஜை போட்டாங்க கமிஷன் சேர்மனா. இந்த ஜட்ஜி கல்வி பற்றி என்ன தெரியும்? கேந்திரிய வித்யாலயாவுக்கு சமமான ஒரு குவாலிட்டி உள்ள ஸ்கூலு. அது அரசியலுக்காக வேண்டி தமிழ்நாட்டில் கொண்டு வரல. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் 3வது மொழி படித்தா இந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன நஷ்டம்? ஏன் எதுக்குன்னு இவங்கன்னு எனக்கு அதான் புரியல. அந்த ஸ்கூல் மட்டும் வந்திருந்தேன்னா ஒரு 20 வருஷத்துக்கு 20 இயர்ஸ்க்கு மேலே நீட்டில் இன்றைக்கி எல்லா பசங்களும் நல்லா பாஸ் பண்ணுவாங்க. இன்றைய உலக அளவிலான கல்வி சூழலில் இந்தியாவுக்கு தேசிய கல்விக் கொள்கை மிக அவசியம் என்கிறார் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி. வேகமாக மாறிவரும் தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சூழலுக்கு புதிய கல்விக் கொள்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள திட்டங்களால் தான் ஈடுகொடுக்க முடியும். அவற்றை செயல்படுத்தினால்தான் நம் இளைஞர்களால் மாறிவரும் உலகத்தில் போட்டி போட முடியும். மாணவர்களின் கல்வியில் நடக்கும் அரசியல் பற்றிய உண்மையை பெற்றோரிடம் தெரிவிப்பது அவசியமாகிறது. மாநிலத்தின் சமச்சீர் கல்வி தமிழக மாணவர்களை மதிப்பெண்களை நோக்கி மட்டுமே ஓட செய்யும் என பாலகுருசாமி குற்றம் சாட்டினார். அரசியல் வேறுபாடுகளை தாண்டி நவோதயா, கேந்திரிய வித்யாலயா போன்ற பள்ளிகள் தமிழகத்துக்கு வர வேண்டும் என கூறினார். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பாருங்கள், இந்த PMC ஸ்கூல் மூலம் நவோதயா ஸ்கூலு அருமையான ஸ்கூலு. நரசிம்மராவ் வார்த்தை கொண்டாந்த ஸ்கூல் அருமையான ஒரு அதாவது நவவித்யான ஸ்கூலுங்கிறது 100% போர்டிங் லாட்ஜிங் 100% ஃப்ரீ ஃபார் ஸ்கூலில். ரூரலில் அதில் 40% பெண்கள் எட்பட்டு ரூலே இருக்குது. 75% ரூரல் பாய்ஸ் தான் போகணும். ரூரல் பாய்ஸ் எங்கேயாச்சும் அட்மிட் பண்ண ரூல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டோட்டலி ரூரல் குழந்தைகளுக்காக வேண்டி ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நவோதயா ஸ்கூல் ஆரம்பித்து போர்டிங் லாட்ஜிங் ஃப்ரீ, கேந்திரிய வித்யாலயாவுக்கு சமமான ஒரு குவாலிட்டி உள்ள ஸ்கூலு. அது அரசியலுக்காக வேண்டி தமிழ்நாட்டில் கொண்டு வரல. எல்லாம் மூத்த கவர்மெண்ட் ஏஎம் கவர்மெண்ட் பீரியட்லையும் வேண்டான்ட்டாங்க, இந்த பீரியட்லையும் வேண்டான்ட்டாங்க. அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூலு மட்டும் வந்திருந்தேன்னா ஒரு 20 வருஷத்துக்கு 20 இயர்ஸ்க்கு மேலே நீட்டில் இன்றைக்கி எல்லா பசங்களும் நல்லா பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நவோதயாவில் படிக்கிற அத்தனை பசங்க நீட்டில் நல்லா பாஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்டாண்டர்டான கரிக்குலம், போர்டிங், அங்கே டோட்டலாக ரெசிடென்சி ஸ்கூலு, அதில் நல்ல கல்வி. அப்படி ஒரு நல்ல கல்வி, தரமுள்ள கல்வி உள்ள ஒரு நவோதயா ஸ்கூல் நம்மளால வேண்டான்ட்டாங்க. அது யாருக்கு நஷ்டம்? மக்களை தேவை. ரூரல் பாய்ஸ்க்கு ரொம்ப அது முக்கியமான ஒரு விட்டுட்டு நம்ம. அதே மாதிரி தான் PMC ஸ்கூலுங்கிறது இப்போ அது வேண்டாம்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. நவோதயா ஸ்கூல் எப்படின்னா அதில் ஹிந்தி இருந்தது. அதை அதுக்கு பின்னால் சொல்லி ஹிந்தி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நவோதயாவில். அது சொன்ன பின்னாலேயும் கூட அந்த ஸ்கூல் வேண்டான்ட்டாங்க. ஸோ அதனால் இந்த கல்வியில் என்னுடைய ஒரே ஒன்றுலாம் கல்வியில் அரசியல் கொண்டு வரக்கூடாது. இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசிங்கிறது இட்ஸ் நாட் a BJP கவர்மெண்ட் பாலிசி, இட்ஸ் a கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாலிசி. எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஒரு பாலிசி கொண்டு வருவாங்க. இது 7வது பாலிசி. இது ஒரு ஃபஸ்ட்டு பாலிசி கவர்மெண்ட் BJP கொண்டு வரல. இண்டிபெண்டன்ஸ் வந்தவர்களால் 48 ஒரு சர்வபள்ளி ராதாகிருஷ்ண கமிட்டியில் ஒரு பாலிசி இருந்தது. அதுக்கு கோத்தாரி கமிஷன், இந்த மாதிரி 7 பாலிசி இருக்குது. இது 7வது பாலிசி. இது ஆக்சுவலாக இண்டிபெண்டன்ஸ் ஆன பின்னால், சுதந்திரம் வந்த பின்னால் இந்த பாலிசிங்கிறது 7வது பாலிசி. அதனால் பாலிசிங்கிறது ஒவ்வொரு கவர்மெண்ட்லேயும் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா 10 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பாலிசி கொண்டு வருவாங்க. ஏன்னா அந்த காலத்து வந்த மாதிரி மாற்றணும் இல்லையா? கரிக்குலம் மாற்றணும், பாலிசியை மாற்றணும், எல்லாம் மாற்றணும் இல்லையா? அதுக்காக ஒரு பாலிசி வரும். இது நாட்டில் பார்ட்டி பாலிசி கிடையாது, இது BJP பாலிசி கிடையாது, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பாலிசி. ஒரு பெரிய கமிட்டி நேஷனல் லெவலில் ஒரு பெரிய கல்வியாளர்கள்லாம் போட்டு பழைய அறிவாளிகள்லாம் போட்டு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி கொண்டாந்த பார்ட்டி வழி. இதனால் BJP பார்ட்டி கொண்டாந்த பாலிசி கிடையாது. அதனால் இதை போய் ஒரு பார்ட்டியோட அஜெண்டான்னு மோதியோட அஜெண்டான்னு எதுக்கிறதுங்கிறத இது ரொம்ப துரதோஷமானது. நான் தமிழ்நாடு, நான் இன்ஜினியர் தான், நாட்டுன்னு அக்ரி கிடையாது, நான் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். இருந்தாலும் கேரளா கவர்மெண்ட்டில் கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன், கேரளாவில் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் எப்படி இம்ப்ரூவ்னு கமிஷன் போட்டாங்க. அதை என்னை கூப்பிட்டு சேர்மனாக போட்டாங்க கேரளா கவர்மெண்ட்டில். அதுவும் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு. நான் அப்போயே கேட்டேன், சார் ஏன் சார் கூப்பிட்றீங்க?
நான் பேசிக்கலி இன்ஜினியரு, கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்டு, அக்ரிகல்ச்சர் பற்றி எனக்கு நான் ஒன்றும் விவசாயி, பேசிக்காக விவசாயம் தானே, விவசாய கல்வி நான் படித்தது கிடையாது. ஆனால் என்ன சொன்ன தெரியுமா, உங்களோட அனுபவம், உங்களுடைய இது எல்லாம் பார்க்கும் பொழுது யூ வில் பி த பெஸ்ட் பர்சன் டு லீட் த கமிஷன் நான் அப்பாயின்ட் பண்ணேன். ஏன்னா அந்த அனுபவம் முக்கியம். அதுதான் அந்த மாதிரி நல்ல அனுபவம் உள்ள கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு நாள் இப்போ தமிழ்நாட்டிலே ஸ்டேட் எஜுகேஷன் கமிஷன் போட்டாங்க. யாரை போட்டாங்க? ஒரு ஜட்ஜை போட்டாங்க கமிஷன் சேரம்னா. இந்த ஜட்ஜி கல்வி பற்றி என்ன தெரியும், குழந்தைகள் பற்றி என்ன தெரியும், ஸ்கூல் எஜுகேஷன் பற்றி என்ன தெரியும், அவரை போட்டாங்க. அதான் சொல்கிறேன், அதுலேருந்தே புரியுது அவங்க அந்த நோக்கமே தப்புன்னு இருந்தான். ஒரு நல்ல கல்வியாளர் போடலாம் இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை விசி, ரிட்டையர்டு விசி இருக்காங்க, நிறைய விசி, அந்த டிஎம்கே சப்போர்ட் விசி நேரம் இருக்காங்கல்ல. ஸோ ஒரு விசி போட வேண்டியதானே, ஏன் போடல? அதுதான், அதாவது அதுலேருந்தே தெரியுது அவருடைய நோக்கம் குறுகிய நோக்கம்னு. போக்கில் உள்ள குறுகிய நோக்கம். ஆமாம், நேச்சுரலி அதானே. இல்லைன்னா இவ்வளோ ஒரு பாலிசி இருக்கும் பொழுது அந்த பாலிசி வேண்டாம்னு வச்சு போட்டு இன்னொரு கமிட்டி, அந்த கமிட்டி போட்டு அதில் ஒரு ஸ்கூல் வாத்தியர் மெம்பரு, ஒரு மியூசிஷியன் மெம்பரு, அந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டிலேருந்தே தெரியுது அது அவங்களுடைய எவ்வளோ அக்கறை அந்த கமிட்டி மேலே இருந்துன்னு தெரியுது. அந்த கமிட்டி போடும்பொழுது நான் பெரிய ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன், ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தேன், கமிட்டி பற்றியே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தேன். அதுலேருந்தே புரியுது அவளுக்கு வேணுமுன்னே ஒரு கமிட்டி போட்டு அது நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டிலே பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு கமிட்டி போட்டு, இப்போ அந்த கமிட்டி இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அந்த கமிட்டி ரிப்போர்ட் பண்ணி 1 இயர் ஆச்சு ரிப்போர்ட்ஸ். இது வரைக்கும் அது என்னன்னு தெரியல, யாருக்கும் தெரியாது, பப்ளிஷ் பண்ண கிடையாது, அது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒன்றும் இருக்காது, அதில் அந்த கமிட்டியில் ஒன்றும் இருக்காது. ஏன்னா நியூ எஜுகேஷன் பாலிசின்னு காப்பி பண்ணி தமிழில் போட்டிருப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்காது. அது இங்கிலீஷில் இருக்குது, தமிழ் இருக்குது. சார், நியூ எஜுகேஷன் பாலிசி விட ஒரு நல்ல பாலிசி யாருனாலும் எழுத முடியாது. அவ்வளோ அருமையான பாலிசி. இண்டஸ்ட்ரி எல்லாம் நிறைய சேஞ்ச் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் மாறுது, மார்க்கெட்டிங் சிஸ்டம் மாறுது, சப்ளை செயின் எல்லாமே எவ்ரிதிங், லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் எவ்ரிதிங். மேனுஃபேக்சரிங்லேருந்து மார்க்கெட்டிங்லேருந்து எல்லாமே லாட் ஆஃப் ஏஐனுடைய டெக்னாலஜி இருக்குது இல்லையா? அதனால் ஆஃப்டர் 10 years again we have to change that and பாலிசி தான். இப்போ பாலிசி ஒரு 10-15 வருஷம் தான் ஒரு பாலிசி இருக்க முடியும். எங்கே அந்த பாலிசி கொண்டு வரணும். இது பாலிசி அப்பப்போ வர்றது இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ். எவ்ரி 10 or 15 years ஒரு பாலிசி வரணும். அது முன்னே இருக்க பாலிசியில் நல்லதை வச்சுக்கிட்டு எப்பப்போ சேஞ்ச் வரணுமோ சேஞ்சை மாற்றி பண்ணணும். கரிக்குலம் மாற்றணும், எவ்ரி 5 years கரிக்குலம் மாற்றணும் இல்லையா? அப்போ தான் முடியும். இப்போ இண்டஸ்ட்ரி லெவலுது, டெக்னாலஜி வளருது, சயின்ஸ் வளருது, இண்டஸ்ட்ரி வளருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கரிக்குலம் சேஞ்ச் பண்ணணுமில்ல, மேட்ச் ஆகணுமில்ல. ஒரு நாட்டுக்கு என்ன தேவை, இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை, உலகத்தில் இப்போ என்ன தேவை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் மாணவர்கள் எந்த மாதிரி இருக்கணும், 5 வருஷத்துக்கு முன்னால் மாணவர்கள் எந்த மாதிரி இருக்கணும், என்னென்ன திறமை இருக்கணும் மாணவர்களுக்குங்கிறது ஒரு பாலிசி கொடுத்தா தான் எனக்கு தெரியும். இல்லை நான் காலேஜ் ஆரம்பித்து எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் கொடுத்து டிகிரி கொடுத்து போயிட்டே இருப்பேன் இல்லையா? இப்போ பாலிசி இல்லைன்னா பிரைவேட்டுக்கு என்ன பண்ணுவான், இது அட்டன்ஸ் போட்டுக்கிட்டு சும்மா வராட்டி கூட அட்டன்ஸ் போட்டு போயிட்டுருப்பான், டிகிரி கட்டி கொடுத்துட்ருப்பான், ஒன்றும் தெரியாது இல்லையா? அதனால் பாலிசிங்கிறது எல்லாமே, பாலிசி என்னங்க கைடிங் தானே, ஒரு கைட்லைன், ஒரு 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 டார்கெட் இருக்குது இல்லையா? ஒரு இலக்கு இருக்குது, ஒரு அச்சீவ் பண்ணணும். அந்த இலக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுக்கு தான் இந்த பாலிசி. அது ஒரு கைட்லைன் தான், ஒரு ரோடு மேப். அதுதான் அது ரோடு மேப்பு தான். ரோடு மேப் ஒரு அச்சீவிங் த கைட். ஒரு இலக்கு பண்ணிட்டோம், 50% வரணும், எல்லாத்துக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கணும், இன்னோவேஷன் இவ்வளோ வரணும், ரெசிஜ் இவ்வளோ வரணும், ஒரு இலக்கு வச்சுக்கிட்டோம் இல்லையா? அந்த இலக்கை அடையிறதுக்கு எப்படி பண்ணுறது, ஸ்கூலில் என்ன பண்ணணும், காலேஜில் என்ன பண்ணணும், யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணணுங்கிறது தான் இந்த மேப்பு. ஒரு மொழி படிக்கிறது சும்மையே கிடையாது. மொழிங்கிறது ஒரு நிலைய ஒரு அன்போடு விரும்பி படிக்கும் பொழுது எதுவுமே சும்மா கிடையாது. இப்போ சமச்சீர் கல்வி கொண்டு பொழுது தமிழ்நாட்டில் 2009 சமச்சீர் கொண்டு பொழுது இதே பிரச்சனை வந்தது. மாணவர்களுக்கு சுமையாக இருக்குன்னு சொல்லி போட்டு என்ன பண்ண தெரியுமா, கணக்கு குறைச்சாங்க, சயின்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் லெவலில் குறைச்சாங்க. ஏன் கேட்டேன், நான் அப்போவே கேட்டேன், நான் இல்லை மாணவர்களுக்கு சுமையாக இருக்கும், படிக்க முடியாது, 100க்கு 100 வாங்க முடியாது, கஷ்டம் வந்தாங்க. அதுவாக முக்கியம் இலக்கு, நமக்கு என்ன இலக்கு அதான் பண்ணவில்லையே. மாணவர்களையும் அப்பாவும் கேட்டு சிலபஸ் பண்ண மாட்டோம், புரியுங்களா? வாத்தியர்களையோ டீச்சர்ஸையோ அல்லது பேரண்ட்ஸையோ கேட்டு கரிக்குலம் பண்ணுறது கிடையாது. கரிக்குலம்ங்கிறது நாட்டுக்கு என்ன தேவை, மக்களுக்கு நாளைக்கு என்ன 5 வருஷம் இன்னிலேருந்து ஒரு 5 வருஷம் கழித்து 6 வருஷம் கழித்து இந்த பையனுக்கு என்ன தேவை, அதுக்கு தான் கரிக்குலம் போடுற வழியை அப்பாவை கேட்டுவிட்டோம் அம்மாவை கேட்டு டீச்சர் கேட்டு உன்னால் சொல்லித்தர முடியுமா?
அப்படி கரிக்குலம் போடுறது கிடையாது. இந்த 2009 போடும்பொழுது கணக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக்கும் பொழுது வாத்தியார் சொன்னாங்களே, சார் இதெல்லாம் கணக்கு டஃப்பாக நாங்களாம் சொல்லித்தர முடியாது சொன்னாங்க, அதெல்லாம் குறைச்சாங்களாம். இப்படி ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதுதான் தப்பு. அது ஒரு பாலிசிங்கிறது ஒரு நாட்டுக்கு எதிர்காலத்துக்கு மாணவர்கள் எப்படி இருக்கணும், யூத் எப்படி இருக்கணும், நாட்டு வளர்ச்சிக்கு மாணவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி திறமை வளர்த்தணும் இல்லையா? அதுதானே கரிக்குலம், அதான் எஜுகேஷனுங்கிறது. கல்வியில் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ண எதுக்கு பண்ணுறோம்? சும்மா டிகிரி கொடுக்குறது கிடையாது. அவங்க டிகிரி வாங்க வந்தான்னு ஏதாவது பண்ணணும் இல்லையா நாட்டுக்காக வேண்டி? ஸோ அந்த திறமையை அவளுக்கு கொடுக்கணும் இல்லையா? அந்த தைரியம் கொடுக்கணும், திறமை கொடுக்கணும், அந்த பவரை கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு தானே கல்விங்கிறது. ஸோ அதுக்கு வேண்டிய அம்சங்கள் கல்வியில் இருக்கணும். அதுதான் கரிக்குலம்ங்கிறது. எனக்கு தெரியும், நான் யூபிஎஸ்சி மெம்பராக இருக்கும்பொழுது யூபிஎஸ்சி இன்டர்வியூ பண்ணுவோம். தமிழ்நாட்டில் இருந்த பசங்க தான் கம்யூனிகேஷனில் மோசமாக ரொம்ப வீக்காக இருக்குது. ஆங்கில கம்யூனிகேஷனில் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப மோசமாக இருப்பாங்க. தமிழில் பேசினா அதுவும் பேச மாட்டான். அப்படி அதுலேயும் இப்போ 2 லாங்குவேஜில் அதுலேயாவது திறமை இல்லையே. இப்போ ஆங்கிலத்தில் எவ்வளவோ தமிழ்நாட்டு பசங்க சரளமாக பேச முடியும், யாரும் பேச மாட்டாங்க. எது எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கிடுவாங்க, அவ்வளோதான் வேலையே. அது திறமையை வளர்த்துக்கணும். ஸோ லாங்குவேஜுங்கிறது ஒரு பவர்ஃபுல் மீடியமா. ஒரு கம்யூனிகேஷன்னா யூ கேன் ஈஸிலி கன்வின்ஸ் பீப்புள் இல்லையா? ஒரு லாங்குவேஜ்னா ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணலாம். யூ கேன் வின் ஓவர் எ ஃபெல்லோ இல்லையா? ஒரு ஆர்கியூமெண்ட்டில் யூ கேன் வின். அது மாதிரி அது இட்ஸ் குட் ஃபார் பிஸ்னஸ்ஸு, குட் ஃபார் கேரியரு, குட் ஃபார் எவ்ரிதிங், குட் ஃபார் லைஃபு. வேணுமுன்னே ஒரு பையன் படித்த இவங்களுக்கு என்ன புரிய மாட்டேன். ஒரு பையன் 3வது மொழி படித்தா அரசியல்வாதிக்கு என்ன பிரச்சனையும் எனக்கு புரியல தான். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் 3வது மொழி படித்தா இந்த அரசியல்வாதிக்கு என்ன நஷ்டம்? ஏன் எதுக்குன்னு இவங்கன்னு எனக்கு அதான் புரியல. அது எதுக்குன்னா ஓட்டுக்காக வேண்டிய அப்பா அம்மாவை அப்படி ஓட்டு போடுவாங்க நம்பிக்கையில் போட்டால் இதே அப்பா அம்மா எல்லாம் மாறுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்காது.